தினம் ஒரு திருக்குறளில் பொருட்பால் அரசியல் அதிகாரம் தெரிந்து செயல்வகை 463வது குறள். ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். ரொம்ப அழகு இன்னைக்கு. அதாவது ஒரு பெரிய பணம் வரப்போகுது, ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்க போகுது, ஆமாம் அப்படின்னு பின் விளைவுகளை எதிர்பார்த்து, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எதிர்பார்த்து கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை எதிர்பார்த்து கையில் இருக்கக்கூடிய முதலீட்டை இழக்கும் செயலை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். பெரிய ஆதாயம் கிடைக்க போகுது அப்படின்னாலும் கையில் இருக்கிறதையும் பாதுகாத்து பக்குவமாக வச்சுக்கிறவங்க தான் அறிவுடையவர்கள் செய்யக்கூடிய செயல். பெரிய முதலீடு கிடைக்க போகுது, பெரிய வருமானம் வரப்போகுது அப்படின்னு கையில் இருக்கிறத இழக்கக்கூடிய செயலை எந்த அறிவுடையவர்களும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். குறள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.